பல நூற்றாண்டுகளா இந்த தொழில் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. 2023ல ஹையஸ்ட் சேலரி ரிசீவிங் நெட்வொர்க் எது அப்படின்னா இந்த செக்ஸ் நெட்வொர்க் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த செக்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேர்ள்ஸ்லாம் இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியுது. இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத தான் டீட்டெயிலா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா அத்தியாவசியமான 3 விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கணும். ஒன்று ஃபுட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்டர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ளோத்ஸ், அதாவது உணவு, உடை, இருக்க இடம். இது தான் அத்தியாவசியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இது எல்லாத்தையும் இப்போ கிங்கா நிக்கிற ஒரு அத்தியாவசியம் எது அப்படின்னு பார்த்தா மணி. இந்த பணத்துக்காக தான் இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். இந்த வீடியோவை நான் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன். இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவலா எல்லாருமே ஒரு விஷயத்த ரொம்ப உத்து நோக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த. இது எஜுகேஷன் மூலியமா மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தா கூட பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம டிஎன்ஏலே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேர்ள் ஒரு பாய் 2 பேரும் இருந்தா கூட 2 பேருக்குமே இந்த செக்ஸ் ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுவே நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. அவங்க குறிப்பிட்ட அந்த பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த செக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அதுவே பாத்தீங்க அப்படின்னா பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், பணம் இல்லாதவங்க தன்னுடைய உடம்ப விற்கிறதுக்கு தயாரா ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த உணவு, உடை, இருக்க இடம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கிடைச்சிருது இல்ல. ஏன் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகம். இந்த உலகத்துல பணம் இருக்கிறவங்க கிட்ட கொள்ளடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2023ல ஐபோன் புதுசா ரிலீஸ் பண்ண அந்த ஒரு ஐபோன் உங்களுக்கு தெரியுமா? அதை வாங்குறதுக்கு கூட்டமா துபாய்க்கு போயிருந்தாங்க. ஐபோனோட விலை 1,50,000 இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ பணம் இருக்கிறவங்க பணக்காரங்கிட்டே அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தராங்க. ஏழைங்களுக்கு தந்து உதவணும் அப்படின்ட்டு எந்த ஒரு மனப்பான்மையும் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ ஏழையா இருக்கிறவங்க கடைசி வரையும் ஏழையா இருக்காங்க. அந்த ஏழையா இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னா தன்னுடைய உடலை விற்க வேண்டிய அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த இடத்துல ஆண்கள் பெண்களை குறை சொல்றதும், பெண்கள் ஆண்களை குறை சொல்றதும் தான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அவங்க வராங்க, நாங்க இதை பண்றோம் அப்படின்ட்டு பெண்களும், ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் கூப்பிடுறாங்க அதனால நாங்க இதை பண்றோம் அப்படின்ட்டு ஆண்களும் மாறி மாறி தன்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா பல காலமா இது இந்த உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த சைட்ல அவங்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் கிடைக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த கண்ணோட்டம்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்குள்ள சாதாரணமா உள்ள போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால தன்னை ஃபெமிலியர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா முறையத்தையும், அதாவது எல்லா வித்தையும் அதுல பயன்படுத்திட்டு வராங்க. வித்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட உடைய மாத்தி போடுறதாகட்டும் சரி, அவங்க வாழ்க்கைய மாத்தி காமிக்கிறதாகட்டும் சரி, அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா வாழ்றாங்க அப்படின்ட்டு வெளியே காமிச்சுக்கிற இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைக்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன்னை தானே மறந்து அவங்க அடுத்தடுத்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரச்சனையை எடுத்துட்டு வரும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றேன். இந்தியால தான் இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் நடக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியால தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு தன்னுடைய உடலை விற்கிறாங்க அப்படின்றது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சொன்னல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் மூலியமா மாறிடுச்சு. ஸோ ஆன்லைன்
ஆன்லைன் செக்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ மொபைல் ஃபோன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தில் தொடங்கி இன்டர்நெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு சீரழிச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க கிட்ட இல்லாத அந்த ஒரு பணம். ஸோ அந்த பணத்துக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பணம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அதிக காசுக்கெலாம் வந்து அவங்க விலை போகிறது கிடையாது. ரொம்ப சொற்பமான ஒரு காசுக்கு தான் விலை போகிறாங்க. இதை வந்து பார்க்குற நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து இன்னும் இந்தியாவில் நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் மோசமாக வந்து இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் மோசமாக வந்து இப்போது ஆன்லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்டியூட் அப்படின்றது பயங்கர வேகமாக நடந்துட்டுருக்கு. அதுலேயும் வந்து ஸ்கேம்ஸ் அப்படின்றது ஏகபோகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நம்பி நீங்கள் அந்த ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிரும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய நியூஸில் வந்து இதை பற்றிலாம் அவேர்னஸாக சொன்னால் கூட அதெல்லாம் வந்து யாருக்கும் புரியுறது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வயசுலேயே அவங்களோட வாழ்க்கை வந்து தொலைக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வாய்ஸ் ஓவர் தரதுக்கு முன்னாடி யோசித்தேன் இதை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு. எவ்வளவோ விஷயம் மோசமாக இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வரும்பொழுது அவேர்னஸாக பேசக்கூடிய இந்த ஒரு வீடியோ வர்றதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு நினச்சி அதுக்காக மேக் பண்ண வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அவங்களோட வாழ்க்கை அப்படின்றத சீரியஸாக சொல்லணும். ஏன்னா காமிக்க முடியாத அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது தெரியுங்களா, அதில் வந்து ரொம்ப மோசமான விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. டார்க் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்க் சைட்டில் பெண்களை வந்து எப்படி விற்க முடியுமோ அந்த மாதிரி விற்கிறாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏமாறணுமோ அந்த மாதிரி ஏமாறுறாங்க. பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஏமாறணுமோ அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட ஏமாறுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த 2023 நடந்துட்டுருக்கு. இந்த 23 அப்படின்ற இந்த விஷயம் தாண்டி 24 அப்படின்ற விஷயத்தில் எவ்வளோ மோசமாக இந்த உலகம் மாறும் அப்படின்றது தெரியல. ஏன்னா யாருக்குமே வந்து இங்கே மதிப்பு மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை மேலே எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களோட யங்ஸ்டர்ஸ் வருங்கால ஜெனரேஷனுக்கு நீங்கள் சில விஷயத்த சொல்லும் பொழுது இந்த மாதிரிலாம் தவறு நடக்குது அப்படின்றத முன்கூட்டியே சொல்லுங்கள். அவங்க இந்த இடத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். எனிவே இந்த வீடியோ பார்ட்டாக வரப்போகுது. கண்டிப்பாக வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். सब बढ़िया है ना।